கலையாதே. நீ மௌனம் காக்கும் போதும் காதில் எந்த பேரை உன் தோட்பூக்கள் சொல்லும் இல்லை. ஹலோ ராபர்ட் சாரா சார், நீங்கள் தேடி இருக்க கௌதம் இங்கே தான் சார் இருக்கான். நீங்கள் வந்தால் இப்போ அவன் குடும்பத்தையே மொத்தமாக தூக்கலாம். ஆமாம், நீங்கள் யார்? எனக்கு ஒரு மாசமா கௌதம் பற்றி இவ்வளோ துல்லியமாக நீங்கள் தகவல் சொல்கிறதெல்லாம் பார்த்தா நீங்கள் அவன் கூட தான் இருக்கீங்க போல இருக்கு. எனக்கும் அந்த கௌதம் எதிரி தான். அவனை நீங்கள் போட்டா என்ன, நான் போட்டா என்ன, எல்லாம் எனக்கு ஒரே கணக்கு தான். என்னோட பாலிசினா எதிரிக்கு எதிரி நன்மை, அந்த கணக்கு தான் சார். ஐ லைக் இட், வெரி குட். என்னோட கேரக்டரோட ரொம்பவே ஒத்து போறீங்களே சார். இப்போ நீங்கள் உங்கள் ஆளை அனுப்புனீங்கன்னா அவன் குடும்பத்தோட அவனையும் சேர்த்து கைலாசத்துக்கு அனுப்பிடலாம். நீங்கள் சொன்ன உடனே என் ஆளை அங்கே இறக்கிட்டேன். கோயிலை சுற்றி இப்போ ஏன் ஆளுங்க தான் இருப்பானுங்க. சார், அவன் குடும்பத்தில் ஒருத்தனை விட்டுறாதீங்க. நானும் அதுக்கு தானே காத்திருக்கேன். அவனுக்கும் எனக்கும் இருக்கிற கணக்கை முடிக்கணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். பார்ப்பீங்க நீங்களும். இன்னையோட அவனுக்கும் எனக்கு இருக்க கணக்கை நான் முடிக்கிறேன் இல்லையான்னு. என்ன இவா அடிக்கடி தனியா வந்து போன் பேசிட்டு இருக்கா? யார்கிட்ட அப்படி பேசிட்டு இருக்கா? சரி ராபர்ட் சார், கண்டிப்பா நான் செஞ்சிடறேன். என்ன ராபர்ட்டா? இவளுக்கு ராபர்ட் எப்படி தெரியும்? டே மச்சான், நீ சந்தேகப்பட்டது சரியா போச்சே. நானும் இவ கொஞ்சம் பம்மிக்கிட்டே பேசுவாளா, அதை வச்சுட்டு கொஞ்சம் வெகுலின்னு நினைச்சிட்டேன்டா. ஆனா நீ கரெக்டா தானே கணக்கு போட்டிருக்க. நீ சொன்னது சரிதான்டா. கூடையே இருந்துதான் குழி பறிக்க முடியும்னு இவன் இந்த வேலையை பார்க்க நினைக்கிறேன். இருந்தாலும் எனக்கு ஒரு விஷயம் தானே புரியல. இவளுக்கும் ராபர்ட்டுக்கும் அப்படி என்ன சம்பந்தமா இருக்கும்? எதுவா இருந்தேனே நாம கண்டுபிடிச்சிட்டா போச்சு. இப்போ புரியுதானா எதுக்கு நீ நான் அவசரமா வர வச்சுன்னு? சரி சார், நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சிடறேன். அப்புறம் கௌதமுக்கு பிடிச்ச பொண்ணுன்னு ஒன்று சொல்லியிருந்தேனே, அந்த பிள்ளை எல்லோ கலர் தாவணி கட்டியிருப்பா. அவளை தூக்கிட்டீங்கனால போதும், அவன் பின்னாடியே வந்துடுவான். அந்த பிள்ளை என்னடி சொல்லிச்சு? இதான் அந்த பிள்ளை மேல கோவப்படுற பொறாமப்படுறன்னு பார்த்தா அந்த பிள்ளை உசுருக்கு நீ உழைக்க பார்க்க. சரி சார், நான் வச்சிடறேன். எனக்கு இப்போதான் நிம்மதியாக இருக்கு. நீயோட ஒளிஞ்சா. நல்ல வேலை இந்த மாதம் லூசு பின்னாடியே வரல. எங்கே போனாலும் பின்னாடியே வந்து தொலைறான். என்னன்னா நீங்க தேங்காய் மட்டும் ரொம்ப கம்மியா வந்த மாதிரி இருக்கு. அது ஒன்றும் இல்லை தம்பி, எங்கே ஸ்ட்ரைக் நடக்காம. அட ஆமாண்ணா, இவனுங்க பண்ற ஸ்ட்ரைக்குக்கு நம்ம பொழப்புல தான் மண்ணு உழுது. ஆமாம், சரியா சொன்ன தம்பி. நம்ம பொழப்பில் விளையாடுறதா இவங்களுக்கு வேலையாகவே இருக்கு. என்ன உள்ள போனவங்க நாளே காணோம். ஏப்பா தேங்காய் வாங்க வாங்க. என்னப்பா தேங்காவை வாங்கணும்? அண்ணே அந்த கஸ்டமர் வந்து கவனிங்க. ஆ, தேங்காய்லாம் வேண்டாண்ணா. என் கூட வந்தவங்க கோயிலுக்குள்ள போயிருக்காங்க. அதாங்க நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படியா தம்பி? ஆ சரி, தம்பிக்கு எந்த ஒரு ரகம்? என்ன இந்த ஆளு ஊரெல்லாம் கேட்கான்? அட என்ன தம்பி, நான் பெருசா அப்படி என்ன கேட்டப்பட்டேன்? இங்க பக்கத்து ஊர் தானா? ஓ அப்படியா தம்பி? சரிப்பா சரிப்பா. ஏன்னா இந்த பெரிய வீட்டு கல்யாணம்னு சொல்லி ஒரு 3 மூட்டை தேங்காய் கட்டாங்களே, கொடுத்துட்டீங்களா? ஆமா தம்பியோ, அது காலையில ஒரு 3 மூட்டை இறக்கிட்டே நாங்க. ஆமா, இந்த கோயிலில் தான் கல்யாணம். வீட்டு ஆட்கள் கூட வந்துட்டாங்களே. பெரியய்யா பையன் மூத்தவரை பார்க்கணுமே. அப்படியே அவ்வளோ அம்சமா இருக்காரு. பேரு கௌதமா. வெளிநாட்டுல இருந்துட்டு இப்போதான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்தாரு. என்ன கௌதம் பத்தி பேசுறாங்க? இவங்க கிட்ட கொஞ்சம் விசாரிச்சா அவனை பத்தி தெரியும் போல இருக்கு. அப்படியானா? அவ்வளோ அழகாவா இருக்கா அந்த பையன்? நான் இது வரைக்கும் பார்க்கலண்ணா. நீங்க சொல்றத பார்த்தா நல்லா அழகா தான் இருப்பான் போல இருக்கு. தம்பி, வருதையா பையனா சும்மாவா? ராஜ துறையாட்ட இருக்கான். சரி, கல்யாணம்னு சொன்னீங்களா? பொண்ணு யாரு? நம்ம ஊர் தானா? பின்ன பொண்ணை வெளியேந்து எடுத்துருவாங்களா? நம்ம வரதையா தங்கச்சி இல்ல, அந்த காமாட்சம்மா, அவங்க பொண்ணு 2வது உள்ளவா. ஓ அந்த பொண்ணானா? அது ஏதோ காலேஜ் படிக்கணும்லாம் கேள்விப்பட்டேன். ஆமா தம்பி, காலேஜ் கடைசி இயர் படிக்க போல இருக்கு. அதான் கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கேன். அண்ணே
வருதையா பையன் கௌதமுக்கு கல்யாணம் நடக்குங்க. அட ஆமா தம்பி, இந்த கோயில் தான். இங்க நடக்கிற ஒரே கல்யாணம் தான் ஐயா வீட்டு கல்யாணம் தான் பாத்துக்க. ஓ அப்படியாண்ணா? அவங்க குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேர்ண்ணா? தம்பியோ, அவங்க கூட்டு குடும்பமாக வாழ்கிறவங்க. அவங்க குடும்பத்துலனா எப்படியும் ஒரு 10-12 பேராட்டி இருப்பாங்க பார்த்துக்க. ஓ அப்படியா? 12 பேருனா இதில் மெயின் ஆள் யாருன்னு தெரியலையே. மெயின் ஆளை தூக்குனா தானாக வருவான். ஒரு பொண்ணு பின்னாடி பாதுகாப்பாக இருக்கான். அந்த பொண்ணு தூக்க முடிஞ்ச அந்த வாட்டி தூக்கிடணும். அவனை கண்டிப்பாக நீங்கள் பாஸ் காலில் கொண்டு நான் விழ வைக்கலை. அட என்ன தம்பியோ, ஏதோ மனசுக்குள்ளே ஒரு கணக்கு போட்ட மாதிரி இருக்கு. ஆ அது ஒன்றும் இல்லைண்ணா. உள்ளே போனவங்களும் நான் ஆளை காணும். சரிண்ணா, நான் உள்ளே போய் பார்த்துட்டு வரேன். ஆ சரி தம்பியோ, அப்புறம் பார்ப்போம். என்ன தம்பி, ஆடு இந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கு. பிடிச்சு மடக்கி போட்டீங்கன்னு பார்த்தா நீங்கள் பாட்டு ஃப்ரீயாக விட்டுட்டு இருக்கீங்க. இல்லைண்ணா, இவனுங்க எத்தனை பேர் வந்திருக்கானுங்கன்னு தெரியல. இவங்க 3 பேர் தான் நான் சுற்றுறானுங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க 3 பேராக வந்திருக்க வாய்ப்பு இல்லை. இன்னும் எங்கேயோ பதுங்கி இருக்கானுங்க. அதையும் கண்டுபிடிக்கணும். சரிதான் தம்பி, அதுக்குள்ளே இவனுங்க எதுவும் பண்ணிடக்கூடாதே. இல்லைண்ணா, அப்படி எந்த தப்பும் நடக்காது. நான் பார்த்துக்குறேன். என்ன எந்த கூட்டிலையும் சேர்க்க மாட்டேக்கானுங்கல்ல. இவனுங்கெல்லாம் என் ஃப்ரெண்டு. கேட்டா நீ கலெக்டரு பெரிய உத்தியோகத்தில் இருக்கேன்னு சொல்கிறானுங்க. குடும்பத்துக்கு ஒரு இதுனா நான் வந்து நிற்க கூடாதா? இன்னைக்கு பாருங்க அம்பிட்டு வேறையும் நான் என்ன பண்ணுறேன்னு. ஏன் கையால் தான் அந்த ராபர்ட்டுக்கெல்லாம் சாவு. அவனை என் கையால் தான் கொல்லணும். வேற எவனும் அவனை தொடக்கூடாது. என் குடும்பத்தை அழிக்கிறதுக்காக இறங்கியிருக்கானுங்களா? இவங்க சொல்லாட்டா எனக்கு தெரியாதா? இதுக்காக தான் நைட்டோட நைட்டாங்க கடையை போட்டது. அதெல்லாம் சரி தம்பி, 2 கார் எதுக்கு ஏற்பாடு பண்ண சொன்னீங்க? இல்லைண்ணா, கௌதம் இங்கே இருக்க வரைக்கும் அவன் குடும்பத்துக்கு சேஃப் கிடையாது. அவனை கொஞ்ச நாள் எங்கேயாட்டும் அனுப்பி வைக்கணும். அதுக்காக தான் 2 கார் அரேஞ்ச் பண்ண சொன்னேன். என்ன தம்பி நீங்க வேற விளையாடுறீங்க? கௌதம் எப்படிப்பட்டவர்னு தெரியும்ல. அவங்ககிட்ட எவனாட்டு வாலாட்ட முடியும்? நீங்கள் சொல்கிறது சரிதானா? எத்தனை பேர் வந்தாலும் அடித்து தூக்குவானா? நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் ஒன்றை மறந்துட்டீங்க. அவனும் மனுஷன்தான். அவனுக்கும் ஆசைகள்லாம் இருக்கும். அவனை கண்டிப்பாக இங்கே வைக்கக்கூடாது. கொஞ்சம் சேஃப் இல்லை. கொஞ்ச நாளைக்கு வேற ஊரில் இருக்கட்டும் அவன். ஆனா கௌதம் தம்பி போகணும்ல. அவர் போக மாட்டாரே. எனக்கு தெரியும் நான் அவனை பற்றி. யார் போனால் அவங்க பின்னாடியே இவனும் போவானோ அது எனக்கு தெரியும். கண்டிப்பாக நான் இங்கேருந்து அவங்கள கிளைப்புட்டாலே போதும். இவன் ஆட்டோமேட்டிக்காக பின்னாடியே போயிடுவானா? அது யாரு தம்பி? கௌதம் தம்பியே அடிமையாக்கி வச்சிருக்குது. அவங்களாண்ணா? அவங்க ஒரு சேட்டை பிடிச்ச பயவில்லை. ஆமாம், எனக்கும் அவளுக்கும் ஒத்தே போகாது பார்த்துக்கோங்களேன். ஆனால் என்ன, அவனுக்கு அவளை பிடிச்சிருக்கு. என்னத்த சொல்ல. டேய் மச்சான், கோயிலை சுத்து போட்டானுங்கடா. எனக்கும் தெரியும், பார்த்தேன். அது இல்லாமல் 3 பேர் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. பார்ப்போம் எத்தனை பேர் இறங்கியிருக்கானுங்கன்னு இன்னும் கிளியராக தெரியல. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டேய் அது கூட பரவாயில்லடா. நான் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், நீ என்ன திட்டக்கூடாது. என்ன என்ன விஷயம்? டேய் மாப்பிள்ள, கரண் இறங்கியிருக்கான்டா. அவங்கிட்ட யார் சொன்னது? டேய் கோவப்படாதடா, எனக்கே தெரியல. நான் எல்லாத்தையும் சொல்லி தான் வச்சிருந்தேன் அவங்ககிட்ட யாரும் சொல்லாதீங்கன்னு. அப்புறமும் எப்படி அவனுக்கு தெரிஞ்சுன்னு எனக்கு தெரியலடா. ஏன் துறைக்கு சும்மா இருக்க முடியாதாமா? அவர் கலெக்டர்னு ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்கான். எத்தனை வாட்டி சொல்லியிருக்க இந்த மாதிரி விஷயத்துல அவன் தலையிட வேணான்னு. டேய் அப்புறம் இன்னொரு விஷயம், கோயிலுக்கு முன்னாடி தானே கடை போட்டிருக்கான். என்ன கடை போட்டிருக்கானா? ஆமாடா, தேங்காய் கடை போட்டிருக்கானா. டேய் இவனுக்கு என்ன மூளைக்குள்ள மழுங்கி போச்சா? என்னடா வேலை பார்க்கான்? கலெக்டரா இருந்துட்டு உனக்கு இந்த வெள்ளம் தேவையா? ஏன்டா இவன் இப்படி இருக்கான்? நம்ம இந்த சனினை எடுத்துட்டு ஒரு இடத்துல இருக்க முடியாம நாடு நாடாவும் ஊர் ஊராவும் ஓடிட்டு இருக்கோம். அந்த பொழப்பு அவனுக்கு வேண்டாம் தானே அவனை படிக்க வச்சு கலெக்டர் ஆக்குனது. ஏன்டா இவன் சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டேக்கான்? டேய் மாமா, நானும் சொல்லி பார்த்துட்டேன்டா, அவன் கேட்குற மாதிரி இல்லை. அதான் ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் அந்த கோவில் மடத்துக்கிட்ட வர சொல்லியிருக்கேன்.
அவன் இன்னைக்கு வரட்டும். உன் தோலை உரிச்சு உப்பு தடவுல எத்தனை வாட்டியா சொல்லி பார்த்துட்டேன், அடிச்சும் பார்த்துட்டேன், திருந்தே மறக்கான். வரட்டும் இன்னைக்கு. அடியே ரித்து, நாம 3 பேரும் உட்காந்துருக்கோன்னா நமக்கு இருட்டுனா பயம், அதனால இங்க ஓடி வந்து உட்காந்துக்கிட்டோம். ஆமா, ஆதி மாமா எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்காரு? ஐயோ, நம்மளை பத்தி தான் கேட்கா. இந்த அண்டாவை எதுவும் வளரி வச்சிருவாளோ? ஐயோ, இன்னைக்கு உன் மானம் போக போகுதுடா ஆதி. அது ஏன் கேட்க? நம்மளுக்கு மட்டும் இருட்டுனா பயம் இல்லை, இங்க ஒரு ஆளுக்கும் இருட்டுனா பயம்தான். அதான் வெளிச்சத்தை பார்த்தா ஓடி வந்து உட்காந்துக்குவாங்க. அடியே குந்தானி, நீ மட்டும் என் கையில மாட்டு, உனக்கு இருக்கு இன்னைக்கு. என் மானத்தையே வாங்குறாளே. இருட்டுனா பயமா? யாரு? ஆதி மாமாக்கா? இல்லையே, நான் அப்படி ஒரு நாள் கண்டதில்லையே. அதுதான் சாரோட ஸ்பெஷாலிட்டியே, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா என்ன, இன்னைக்கு சார் வசமா மாட்டிக்கிட்டாரு. டேய் கருவாயா, உன் தங்கச்சோட கழிவு கழிவு ஊத்துறா. உனக்கு இருட்டுனா பயமா? அடியே நீ வேற சும்மா இருடி. நானும் கேட்டு கேட்காத மாதிரி தானே இருக்கேன். அது மாதிரி இரண்டி. அப்படின்னா அவ சொன்ன மாதிரி உனக்கு இருட்டுனா பயமா? அதான் என் கூட வந்து உட்காந்துட்டு இருக்கியா? அடியே போலீஸ் ஆக்கும். எங்கள் டியூட்டிலாம் தெரியும்ல, நைட் டைம் தான். இருட்டை பார்த்தா எனக்கு பயமா? அது ஒரு குந்தாணி பயவில் சும்மா இருக்காம என்னோட பேரை டேமேஜ் பண்ணுறதுக்குனே அலையுது. உன்னை நம்பலாம்ல, நீ அவ சொல்ற மாதிரி இல்லைல்ல, அப்புறம் என்ன ரொம்ப ஓட்டுவாளுக பார்த்துக்க. அப்படிலாம் எதுவும் இல்லடி, அவ என்னை டேமேஜ் பண்ணிட்டு இருக்கா. ஏ ரித்து, வாய மூடுறி. என்னன்னா கூப்பிட்டீங்களா? சரியான நக்கல் பிடிச்ச பயபலியா இருக்குமா. மல்லி, என்னத்தா 3 பேரும் இங்கே உட்காந்துட்டியே? அது ஒன்றும் இல்லை பாட்டி, பிரகாரத்தை சுற்றிட்டு வந்தோம், சரின்னு அப்படியே இங்கே உட்காந்துட்டோம். சரி தாய், சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு பாட்டி, இப்போ தான் சாப்பிட்டோம். நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் தாய், ஒரு இட்லி போல் சாப்பிட்டேன். வயசாயிடுச்சுல, அதுக்கு மேலே திங்க முடியலம்மா. சரி பாட்டி, அதில் உட்காரு. யார் இது? வேற யாரு? உன் பேராண்டி தான். அடியே ரித்து, என்னை கோத்து விடுறது நீ வேலையா வச்சிருக்கல, நீ தனியா மாட்டுடி உனக்கு இருக்கு. பேராண்டி தான். பெரியவனா சின்னவனா? உன் சின்ன பேராண்டி தான். டேய் சின்னவனே, டேய் ஒண்ணுதான்டா. ஐயோ, எனக்குன்னு வருது பாரு. டேய் சின்னவனே, உன்னதான்டா. கிட்டக்க தான் உட்காந்துருக்கான், காது கேட்கான்னு பாரு. டேய் பாட்டி கூப்பிடலாம்ல. பாட்டி எப்போ வந்திய? டேய் என்னடா பொம்பளை பிள்ளையோட வந்து உட்காந்துருக்க? ஆம்பளை பிள்ளைன்னா இருட்டில் தான் நடமாடணும், நீ ஏதோ அடைஞ்ச கொலை மாதிரி வந்து உட்காந்துருக்க. பாட்டி நீயுமா நல்லா ஓட்டுற. உன வசையும் எதுக்கு கிடக்குனே தெரிய முடக்கு. டேய் பேராண்டி வாண்டதான்டா. ஏன் பாட்டி, உன்னோட வயசுல உள்ளதுக்கெல்லாம் எப்போவோ போய் தொலைஞ்சிச்சுக்க, நீ மட்டும் ஏன் போகாமலே இருக்க? டேய் ஏன்டா அப்படி கேக்குற? பின்ன எல்லார் வீட்லயும் ராத்திரி 6 மணி ஆனால் எல்லா பசங்களும் வெளியே போறாங்கன்னு திட்டதான் செய்வாங்க. நீ என்னன்னா என்ன வெளியே போகலையான்னு கட்டிட்டு இருக்க? நான் எவ்வளோ நல்ல பிள்ளையா வந்து உட்காந்துட்டு இருக்கேன். அதுக்குன்னு பாட்டியை பொசுக்குன்னு அப்படியாடா கேப்ப? நீ மட்டும் என்ன கேட்கல, அதான் நானும் கேட்டேன். நீ கேட்டதுக்கும் நான் கேட்டதுக்கும் சரியா போச்சு பாத்துக்க. நீ யாரும் பேசின மல்லி, நான் சொல்லல. டேய் பேராண்டி, பாட்டி சொல்றேன் தப்பா எடுத்துக்காதடா. நீ போலீஸ் ஆக்கும், இப்படி ராத்திரி வந்து அடைஞ்ச கோழி மாதிரி வந்து உட்காந்தானா எவ அவனை கட்டிப்பா சொல்லு பாப்போம். அதெல்லாம் கட்டிக்கிறதுக்கு ஆள் ரெடியா தான் இருக்காங்க. நீ மூடு, ஓச்சு விட்டு போயிடாது. என்னடா பேராண்டி சொல்ற? எவ அவனை கட்டிக்க ரெடியா இருக்கா சொல்லு பாப்போம். அந்த சீமை சிரிக்க நானும் பாக்குறேன். ஐயோ பாட்டி வாய மூடு. கொள்ளு பேர் உனக்கு வேணுமா வேண்டாமா? டேய் வேணும்டா, எனக்கு கொள்ளு பெற வேணும், எடுத்து கையில கொடுத்துருவாக்கம். போ வாய மூடு, நீயே எல்லாத்தையும் கெடுத்து விட்டு போயிடும் இருக்கு. சரிடா பேராண்டி, நான் வாயை மூடிக்கிறேன், ஆனா எனக்கு கையில கொள்ளு பேராண்டி கொடுத்துருவியா? நீ வாய மூடுவியா? மூடு வேணா சொல்லு, 1க்கு 2 கொடுக்கேன். 2 கொள்ளு பேரானா? சீக்கிரம் கொடுடா பேராண்டி.
அந்த உட்காந்துருக்க அப்புறம் பேத்தியா அவகிட்ட சொல்லு, அவதான் கோஆப்ரேட்டே பண்ண மாட்டேக்கா. அடே கல்யாணம் முடிஞ்ச 10 மாசத்துல ஒண்ணுக்கு 2 கொள்ளு பிறனை பத்தி கையில கொடுத்துன்னு பாத்துக்க. என்னடா பேராண்டி கரெக்டா சொல்லிட்டேனா? அட சும்மா பின்ற பாட்டி. அப்படிதான் கண்டினியூ. ம் 2 கொள்ளு போறேனா? டே கருவாயா, நீ பார்க்குற வேலை தானே இது? நீ விட்டு பார்த்த ஒன்றும் நடக்கலன்னு பாட்டிக்கிட்ட தூது விடுறியா? ஆ அதெல்லாம் முடியாது. கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் கழிச்சு தான் பிள்ளை பத்து தருவேன். பாத்தியா பாட்டி இப்படி சொல்றானு? நீ சொன்னது சரிதான் பேராண்டி. சரியான பீம படிச்சவளா இருக்கா. பாத்தியா பாட்டி எப்படி மாட்டிருக்கேன்னு? நீ இரு பேராண்டி, நான் பாத்துக்கிறேன் நீ அவளை. அடியே கல்யாணம் முடிஞ்ச 10 மாசத்துல 2 கொள்ளு பிறன் கையில இருக்கணுமாக்கும். முடியாது. அடியே 2 கொள்ளு பிறன் என் கைக்கு வரணுமாக்கும். ஏன்னா மாமியார் கொடுமை காட்ட வேண்டியதா இருக்கு பாத்துக்கோ. அப்படிதான் பாட்டி, நல்லா மிரட்டு பாட்டி, அப்பதான் உன் வழிக்கு வருவா. அடே கருவாயா, பாட்டி ஏத்தியா விட்டுட்டு இருக்க உன்னை. ரித்து என்னடி நடக்குது? எனக்கு அதானே தெரியல. என்ன திடீர்னு ட்ராக் மாறி போயிட்டு இருக்கு? அடியே பாட்டி பேசுறத பார்த்தா வேணுக்கும் ஆதிமாமாவுக்கு கல்யாணம் தான் நினச்சிட்டு இருக்கு நினைக்கேன். நினச்சிட்டு இருக்குன்னு அதை அப்படிதான் கன்ஃபார்மே பண்ணி பேசிட்டு இருக்கு. பாட்டி நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ சும்மா கரடி. கொள்ளு பேரனை பெத்து தர மாட்டான். ஒரு 10 மாசத்துல கொள்ளு பேரனுக்கு வேணுமாக்கும். அப்படிதான் பாட்டி கேளு பாட்டி. என்ன இவங்க கொள்ளு பிறன்னு பெற்று தர மாட்டாங்க. அடே கருவாயா, ஏன்டா அந்த வேலை பார்த்துட்டு இருக்க? என்ன நானும் எவ்வளவு நேரம் தான் கெஞ்சுறதா, நீ தான் கோஆப்ரேட்டே பண்ண மாட்டேங்க. அதான் பாட்டிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். உன்னை இவளுக்கு முன்னாடி பாட்டி எப்படி கேட்டுச்சு பார்த்தல. இவளுக்கு நீ இவனை ஓட்டுவாங்க. நீ என்னை தனியாக மட்டும் மாட்டமாவனே உனக்கு இருக்கு இன்னைக்கு. ரேணும் சும்மா கிண்டலுக்காக பண்ணேன், கோச்சுக்காத. ம் போ மாமா. மல்லி நீ தனியாக ஒரு ட்ராக் ஓட போல இருக்க. எப்படி சொல்கிற? இல்லை எனக்கு பார்த்தா அப்படி தான் தோணுது. என்ன நடக்குனே ஒன்றும் புரிய மாட்டேக்கு. அங்கே என்னன்னா ஒரு பக்கம் கல்யாணம், இங்கே என்ன தனியாக ஒரு ட்ராக் ஓட்டின மாதிரியே இருக்கு. கடவுளே இது எங்கே போய் முடிய போதோ தெரியலையே. ஏய் என்னங்கடி மணி 11 கிட்ட ஆகுது, இன்னும் தூங்காமல் கிடைக்கிய. விடுந்தா கல்யாணமாக்கும், படுங்க எல்லாரும். சரிம்மா. அம்மா நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்டி. அம்மா கோமாவா இருக்க? ஆமாங்க பாட்டி கோமா தான் இருக்கு. ஏமா எதுக்கு கோபப்பட்டு வந்துட்டு இருக்க? பின்ன என்னடி உன் மருமவா 10 மாசத்துல கொள்ளு பிறந்த பத்தி தானா தர மாட்டானா? ஐயோ உன்னை கைப்பட்டது யாரு? அடியே மீனாட்சி, உன் மருமட சொல்லி வை பாத்துக்கோ. எனக்கு 2 கொள்ளு பிற வேணுமாக்கும். சரி நான் சொல்றேன். அவ கொள்ளு பிற பெற்று தருவா. இப்போ பாடுங்க, விடுஞ்ச கல்யாணம். ரித்து மல்லி ரேணு பாடுங்க. காலையில் கல்யாணம் இருக்குல்ல, எவ்வளோ நேரம் உட்காந்து பேசிட்டே இருப்பீங்க. சரிம்மா. கௌதம் கொஞ்சம் அமைதியா இருடா. நான் அவனுக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துல தலையிடாத, உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருன்னு. சரி இப்போ வருவான், பொறுமையா சொன்னா கேட்டுக்கிடுவான். இதோ துறையே வந்துட்டாரு. ஆத்தி கொலவெறியில இருப்பான் போல இருக்க. டேய் இன்னும் யாரதாங்க வர சொன்னது? யாரு என்ன வர சொல்லணும்? என் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிப்பேன். ஓ இந்த குடும்பத்துல இருந்து என்ன விலைக்கு வைக்கலான்னு பார்த்துட்டிய? அப்ப நீங்க தான் அந்த குடும்பத்து பசங்க, நான் இல்ல. டேய் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கடா, நாங்களே இதுல சிக்கிக்கிட்டு வெளியே வர முடியாம தவிச்சிட்டு இருக்கோம். நீ இதுக்குள்ள வராதடா. அதெல்லாம் முடியாது. என் குடும்பத்தை அழிக்கணும்னு ஒருத்தன் இறங்கியிருக்கான், அவனை வேரோட எடுக்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். இதுதான் முடிவா? நானும் உன்ன மாதிரி வீம்பு பிடிச்சவன் தான். ஒரு வாட்டி எடுத்ததுதான், அதுல இருந்து எப்பவும் பின்வாங்க மாட்டேன். இப்ப நீங்க இருந்து போக போறியா இல்லையா? முடியாது, போக முடியாதனால உன் உசுருக்கு ஒலை வச்சுட்டு ஒருத்தன் வந்திருக்கான், அவன் பண்றத நான் கை கட்டி பார்க்கணுமா? டேய் கரண் சொன்னா புரிஞ்சுக்கோடா, தேவையில்லாம இந்த விஷயத்துக்குள்ள வராத. உன்னோட கரியர் தான் பாதிக்க போறோம். எனக்கு கரியர்னு ஒண்ணு இல்லாம போனாலும் எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. என் குடும்பம் சேஃபா இருக்கணும், எனக்கு அதான் முக்கியம்.